வணக்கம். நீங்க நகைக்கடன் வச்சிருக்கீங்களா இல்ல இனிமேல் வாங்க போறீங்களா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தான். ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம நகைக்கடனை திருப்பி கட்டுற முறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அது என்னன்னு தான் இப்போ பார்க்க போறோம். நகைக்கடன் எடுத்தாலே நம்ம மனசுல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ஐயோ, மாசம் மாசம் சரியா கட்ட முடியுமா? ஒருவேளை தவறிட்டா கஷ்டப்பட்டு சேர்த்த நகை ஏலத்துக்கு போயிடுமோன்னு ஒரு பதட்டம். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கவலை தான். சரியா? இந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சூப்பரான புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இது கடன் வாங்குனவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்க போகுது. சரி, இந்த புது சிஸ்டம் எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற முறையில அப்படி என்னதான் பிரச்சனை அத முதல்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற முறையில என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் வாங்கின கடனுக்கு வட்டிய மட்டும்தான் மாசம் மாசம் கட்டிட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கட்டுற வட்டி உங்க அசல் தொகைய ஒரு பைசா கூட குறைக்காது. வருஷ கணக்கா வட்டிய மட்டும் கட்டிட்டே இருப்போம். ஆனா அசல் அப்படியே மலை மாறி நிக்கும். இது ஒரு மாதிரி வட்டி கண்ணு மாதிரி. இதுல மாட்டிட்டா கடைசில நகையை மீட்கவே முடியாத ஒரு மோசமான நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்படுறாங்க. சரியா? இந்த வட்டச் சிக்கலுக்கு ஒரு தீர்வு கொடுக்கத்தான் ரிசர்வ் பேங்க் இப்ப இஎம்ஐங்கிற ஒரு புது வழிய கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். உண்மையில இந்த மாற்றம் திடீர்னு வரல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நகைக்கடன் இண்டஸ்ட்ரியில, அதாவது இந்த பிசினஸ்ல வெளிப்படைத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்குன்னு ஆர்பிஐ நோட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு, நகைக்கு சரியா வேல்யூ போடாதது, ஏலம் விடுறதுல ஒளிவு மறைவு இருக்கிறதுன்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். இதையெல்லாம் சரி பண்றதுக்காக தான் இந்த புதிய நடவடிக்கை. அப்போ இந்த இஎம்ஐனா என்ன? ரொம்ப ரொம்ப சிம்பிள். மாசா மாசம் நீங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டுவீங்க, சரிதானே? அந்த ஒரே தொகையில உங்க அசல்ல ஒரு பகுதியும் வட்டியில ஒரு பகுதியும் சேர்ந்தே போயிடும். அவ்வளவுதான் விஷயம். கேக்குறதுக்கு இது ஏதோ புதுசா மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நமக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம ஹோம் லோன், கார் லோன் எல்லாம் இஎம்ஐல தானே கட்டுறோம். அதே கான்செப்ட் தான். சோ இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஓகே, அப்போ இந்த புது இஎம்ஐ சிஸ்டம் நடைமுறையில எப்படி வேலை செய்ய போகுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துரலாம். இந்த ப்ராசஸ் பாருங்க, ரொம்பவே சிம்பிளா இருக்கும். முதல்ல நீங்க வழக்கம் போல உங்க கடனை வாங்குவீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ரெண்டாவது, கடனை திருப்பி கட்ட எவ்ளோ மாசம் இல்லனா வருஷம் வேணும்னு நீங்களே ஒரு டைம் பீரியட முடிவு பண்ணிக்கலாம். மூணாவது, அந்த டைம் பீரியடுக்கு மாசா மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் இஎம்ஐ தொகையை மட்டும் கட்டினா போதும். கடைசியா நாலாவது, நீங்க தேர்ந்தெடுத்த அந்த காலம் முடிஞ்சதும் உங்க கடன் முழுசா க்ளோஸ் ஆகிடும். உங்க நகை பத்திரமா உங்க கைக்கு வந்துரும். பாத்தீங்களா எவ்ளோ ஒரு தெளிவான சிஸ்டம். இது வெறும் பேப்பர்ல வந்த அறிவிப்பு மட்டும் இல்ல. பேங்க்ஸ் ஆகட்டும், மத்த நகைக்கடன் ஃபினான்ஸ் நிறுவனங்களாகட்டும், எல்லாரும் இந்த புது இஎம்ஐ சிஸ்டத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப வேகமா தயாராகிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப சீக்கிரத்திலே இது நடைமுறைக்கு வந்துடும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி என்னன்னா, கடன் வாங்குற நமக்கு, அதாவது உங்களுக்கு, இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதத்தானே தெரிஞ்சுக்கணும். முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்மை, அந்த ஏலம் போயிடுமோங்கிற பயம் இனிமே கிடையாது. ஏன்னா நீங்க மாசம் மாசம் அசலையும் சேர்த்து கட்டுறதால உங்க கடன் தொகை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். இதனால உங்க நகை ஏலத்துக்கு போற ரிஸ்க் கிட்டத்தட்ட இல்லாமலே போயிடும். இது ஒரு பெரிய நிம்மதி இல்லை. ரெண்டாவது நன்மை, உங்க கடனுக்குன்னு ஒரு எண்ட் டேட் இருக்கும். பழைய சிஸ்டம் மாதிரி எப்போதான் இந்த கடன் முடியும்னு தெரியாம வட்டியை மட்டும் கட்டிட்டே இருக்க வேண்டியதில்ல. இந்த இஎம்ஐ முறையில இந்த தேதியில கடன் முடிஞ்சிடும்னு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். அது ஒரு கேரண்டியும் கூட. மூணாவது நன்மை, ஒரு தெளிவான ஃபினான்ஷியல் பிளானிங். மாசம் எவ்ளோ கட்டணும், எத்தனை வருஷத்துக்கு கட்டணும்னு உங்களுக்கு பக்காவா தெரிஞ்சிரும். இதனால உங்க மாச பட்ஜெட்டை பிளான் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா, அந்த வட்டி கண்ணில சிக்காம கடனை முழுசா அடைச்சு நம்ம நகைய பத்திரமா மீட்கிறதுக்கு இந்த புது இஎம்ஐ சிஸ்டம் ஒரு அருமையான வழியா இருக்கு. இப்போ நீங்களே யோசிச்சு சொல்லுங்க, இந்த மாற்றம் உங்க ஃபினான்ஷியல் பிளானிங்க கண்டிப்பா சுலபமாக்குன்னு தோணுதா இல்லையா?